பேரறிஞர் பெர்னார்ட் ஷா 60க்கும் மேற்பட்ட நாடகங்களை படைத்த அயர்லாந்து நாட்டுக்காரர் இவர். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு, ஆஸ்கர் விருது ஆகிய இரண்டையும் வாங்கியுள்ள ஒரே இலக்கியவாதி இவரே. தனது படைப்புகள் மூலம் உழைக்கும் வர்க்கத்தினர் சுரண்டப்படுவதை கடுமையாக தாக்கி விமர்சனம் செய்தவர். அவர்கள் சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்பதில் தெளிவாய் உள்ளவர். அவரது வாழ்வில் நடந்த சுவையான நிகழ்ச்சி இது. ஒரு நாள் அவருக்கு ஒரு விண்ணப்ப கடிதம் வந்தது, ஒரு மாதர் சங்கத்திடமிருந்து. அன்புள்ள பெர்னார்ட் ஷா அவர்களே, புதிதாக வெளிவந்துள்ள தங்களது புத்தகத்தை எங்கள் மாதர் சங்கத்திற்கு அனுப்பி வைக்கவும். அதை வாங்கும் அளவுக்கு போதிய நிதி வசதி எங்களிடம் இல்லை. வாசித்து பார்த்த பெர்னார்ட் ஷா கடுப்பாகிவிட்டார். அதே கடிதத்தில் சிகப்பு மையால் இப்படி எழுதி கையொப்பமிட்டு திருப்பி அனுப்பிவிட்டார். மன்னிக்கவும், நான் எழுதியுள்ள ஒரு புத்தகத்தை விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு உங்களது நிதி நிலைமை மோசம் என்றால் அப்படிப்பட்ட மாதர் சங்கம் தொடர்ந்து இயங்கித்தான் ஆக வேண்டுமா? இது கேவலம் இல்லையா? கடிதத்தை பெற்ற மாதர் சங்கத்தினர் அதை வாசித்து விட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். பிறகு உஷாராகி மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரே வாரத்தில் ஷாவிற்கு நன்றி கடிதம் எழுதினார்கள். அன்புள்ள பெர்னார்ட் ஷாவிற்கு வணக்கம். தங்களின் கையொப்பமிட்ட கடிதத்தை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தோம். பிறகு உஷாராகி மகிழ்ச்சி அடைந்தோம். அந்த கடிதத்தை வெறித்தனமான உங்களது புத்தக ரசிகர் ஒருவரிடம் காட்டினோம். அவ்வளவுதான். மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்த அவர் அதை 200 ஷெல்லிங் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிவிட்டார், காட்சி பொருளாக வைத்துக் கொள்ள. அதோடு நாங்கள் வாங்க விரும்பிய தங்களது புதிய புத்தகத்தையும் அவரே விலைக்கு வாங்கி கொடுத்து விட்டார். சுய கௌரவத்தோடு முடித்திருந்தார்கள் அவர்கள். அந்த கடித விற்பனைக்கு பிறகு எங்களது மாதர் சங்கத்தின் நிதி நிலைமை அப்படி ஒன்றும் கேவலமான நிலையில் இல்லை. இப்போது நன்றாகவே இருக்கிறது. எங்கள் மாதர் சங்கம் நிச்சயம் தொடர்ந்து இயங்கும் உங்கள் புத்தகத்தோடு. நன்றி. கடிதத்தை பார்த்த பெர்னார்ட் ஷா தாடியை தடவி விட்டபடியே புன்னகைத்துக் கொண்டார், பரம திருப்தியோடு. சான்றோர்களின் கோபத்தையும் காசாக்கலாம் கச்சிதமான புத்தி இருந்தால். சாதாரணமானவன் பெரிய டிவி வைத்திருப்பான், அசாதாரணமானவன் பெரிய நூலகம் வைத்திருப்பான். நல்லது ஒன்றிலிருந்து உதாசீனப்படுத்தப்படும் போது அதைவிட சிறப்பான நல்லது ஒன்றுக்கு நீ வழிவிடப்படுகிறாய். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது மூடத்தனம். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம்.